வண்டி எடுமா. உயிரோட இருந்தா பல குடும்பங்களுக்கு ஆபத்து தாண்டி. அதான் கடவுள் இவ உயிரை பாதியிலேயே எடுக்க பாக்குறாரு. ஒரு பொம்பளையோட வாழ்க்கையை புடுங்கி இன்னொரு பொம்பளையோட வாழ்ந்தா அவ குடும்பம் விளங்கவே விளங்காது. அடுத்தவ புருஷன் மேல ஆசைப்படுறா, இன்னொருத்தங்க குடும்பத்தை அழிக்க போறா, அவங்க குழந்தைங்களையெல்லாம் அனாதையா தெருவில் நிறுத்த போறா. என் வயிறறிஞ்சு சொல்ற மகா, உனக்கு சத்தியமா நல்ல சாவே வராது. என் வயிற்றுல விளையாடுற குழந்தைக்கு நீ எவ்வளவு ஆயிட்ட? என்னையும் என் குழந்தையும் அனாதையாகிட்ட. ஒரு குடும்பத்தையே படுத்து நாசமாக்கிட்ட. குருவடி சரணம். திருவடி சரணம். எல்லாரும் உட்காருங்க. அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த ஆசிரமம் உங்க சிரமத்தையெல்லாம் நீக்கி உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தருதா? ஆமா குருஜி. சரி, இது ஒரு ஆசிரமம் மட்டுமல்ல, இது ஒரு மூலிகை பண்ணை. உலகத்துல கிடைப்பதற்கு அரிய மூலிகைகள் எல்லாம் இந்த ஆசிரமத்தை சுத்தி இருக்கு. சித்த மருத்துவத்தின் பெருமையையும் பாரம்பரியத்தையும் கட்டி காப்பாத்ததான் இந்த ஆசிரமம் அமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கெல்லாம் சித்த வைத்திய முறையை சொல்லித்தந்து இந்த கலையில உங்களை தேர்ச்சி அடைய வைக்கத்தான் எல்லாரையும் இங்க வரவழைச்சிருக்கேன். அக்கராப்பட்டை, எலியாமணக்கு, அரிவாள் மூக்கு பச்சிலை, வாய் விளக்கம், சதக்குப்பை, விராலி, மருள், ஆகாயகருடன் கிழங்கு, செவ்வியம், தாண்டிக்காய், இந்த பேரெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டதுண்டா? இல்ல குருஜி. இத மாதிரி அரிய வகை மூலிகள் எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. இத சித்த வைத்திய முறையில எப்படி பயன்படுத்தலாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். இதுதான் சித்தர் மொழி. நம்ம உடம்புல இருக்கிறது தான் இந்த உலகத்தில் இருக்கு. இதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே உடலுக்கு ஏதாவது தீராத நோய் ஏற்பட்டாலும், மரணத் தருவாயிலும் மரணத்தின் விளிம்பிலேயும் ஒரு மனிதன் இருந்தாலும், உலகில் காணும் தாவர வர்க்கங்களை, ஜீவ வர்க்கங்களை மருந்தாக்கி தேகம் நிலைவரச் செய்ய வேண்டும் என்பதுதான் சித்தர்கள் வாக்கு. யார் இது? தெரியல குருஜி. பாசி எடுக்கிறதுக்காகவும் தாமரை தண்டு பறிக்கவும் குளத்துல இறங்கியிருக்காங்க நம்ம ஆளுங்க. இந்த பொண்ணு தண்ணியில மூழ்கி மயக்க நிலையில கிடந்தாங்க. தூக்கிட்டு வந்துட்டோம். எந்த ஊரு? யாருப்பா? எங்களுக்கு எதுவும் தெரியாது குருஜி. தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக குளத்துல விழுந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் குருஜி. என்ன ஆச்சுன்னு நீங்க தான் பார்க்கணும்.
நல்ல வேளை, இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா மூச்சே நின்று போயிருக்கும். நான் வைத்தியம் பார்க்கறேன். இங்க வாங்கம்மா. குருஜி. இவங்களை நம்ம மருத்துவ குடியில வச்சு நான் சொல்லி கொடுத்த முறையில மயக்கத்தை தெளிய வைங்க. சரிங்க குருஜி. உடலை வைத்துத்தான் இந்த உலகத்தில் நமது இருப்பிடம். ஒருவருடைய லட்சியங்கள் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அதை சாதிக்க அந்த உடல் ஒத்துழைக்க வேண்டும். இல்லை என்றால் பாதி கிணறு தாண்டிய கதைதான். இதோ இப்போ கொண்டு வந்தாங்களே அந்த பொண்ணு, அவளை தொட்ட உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு கூடிய சீக்கிரம் மரணம் நிகழப்போகிறது. ஏதோ இறைவன் சித்தத்தினால அவ இங்க அனுப்பப்பட்டிருக்கா. அப்படித்தான் நாம நினைக்கணும். ஏன்னா அடுத்து வர நாட்கள்ல இந்த பாரம்பரிய மிக்க சித்த வைத்தியத்தினால மரண விளிம்புல இருக்கிற இந்த பொண்ணை எப்படி காப்பாற்ற போறோம் அப்படிங்கறத நீங்க பார்க்க போறீங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த பெண் நம்ம சித்த வைத்தியத்திற்கே ஒரு சவால். இவங்களை வச்சு நாம மரணத்தை ஜெயிக்கிறோமா இல்ல மரணம் நம்மளை ஜெயிக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். பயப்படாதம்மா, நீ பாதுகாப்பான இடத்துல தான் இருக்க. இது எந்த இடம்? இது ஒரு மூலிகை கூடம். நான் ஒரு சித்த வைத்தியன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன குருஜின்னு கூப்பிடுவாங்க. நீ அப்படியே கூப்பிடலாமா? நான் எப்படி இங்க வந்த? நான் குளத்துல தானே குதிச்சேன். என்னையும் காப்பாத்துனீங்க. மரணம் தான் உன் பக்கத்திலேயே இருக்கே. அப்படி இருந்தும் சாகறதுக்கு அப்படி என்ன உனக்கு அவசரம்? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு எனக்கு இதய நோய் இருக்கு. அதை தீர்க்க முடியாது. நான் கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவேன்னு டாக்டருங்க சொன்னாங்க. ஆங்கில மருத்துவத்தை நான் பழிக்கலம்மா. எந்த மருத்துவ முறையும் தாழ்ந்ததே கிடையாது. ஆனா அனைத்து மருத்துவ முறைகளுக்கும் தலை சிறந்த தலைவனா இருக்கிறது சித்த வைத்தியம்தாம்மா. நோய் நாடி நோய் முதல் நாடின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். நாடி பிடிக்க தெரிஞ்சவனுக்கு உடம்புல என்ன நோய் இருக்குன்னு தெரியும். அதை கண்டுபிடிச்சு குணப்படுத்துற முறையும் தெரியும். அதை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியும். சித்த வைத்தியத்துக்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டுமா. அதனால தீர்க்க முடியாத நோயே கிடையாதுமா. குருஜி, அப்போ உங்களால என்ன காப்பாற்ற முடியுமா? இன்னும் பழக்க வாய்ப்பு இருக்கா? உனக்கு என் மேலையும் என் வைத்தியத்து மேலையும் மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் இருந்தா அது நிச்சயம் நடக்கும்மா. நீ ஆண்டவனால படைக்கப்பட்ட ஆத்மா. அழகும் இளமையும் உன்கிட்ட பரிபூரணமா இருக்கு. நீ சாக பிறந்தவ இல்லம்மா, சாதிக்க பிறந்தவ. என்னால ஏகப்பட்ட பேருக்கு பிரச்சனை, கஷ்டம். அழகும் ஆபத்தும் ஆண்டவன் படைப்புல ரெண்டு கண்கள். அழகு இருக்கிற இடத்துல
ஆபத்து இருக்கத்தாம்மா செய்யும். நான் குணமாகிட்டா என்னால நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். நான் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எத்தனையோ அனாதை குழந்தைங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசையை நீங்க நிறைவேற்றணும். அங்க போய் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு குருஜி. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. இறைவன் சித்தமும் அதுதான். நீ இங்கேயே தங்கியிரு. மரணத்திலிருந்து தப்பிக்கிற முறைய நான் உனக்கு கத்துத்தரேன். ஆமா, நீ யாரு? அப்ப நான் உன்னை எப்படிதான் கூப்பிடுறது? என் பேரு மகா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த விவரமும் இப்ப என்கிட்ட இல்ல. எல்லாமே தெரிஞ்சிட்டா இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லையேம்மா. மகா, என்ன பண்ற? இந்த மூலிகை வாசனை மனசுக்கு ரொம்ப தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்குது குருஜி. இங்க இருக்கிற சில வகை தாவரங்கள், செடி கொடி, பூக்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. ஆகாயத்தின் அழுத்தம்தான் காற்று, காற்றின் அழுத்தம்தான் வெப்பம், வெப்பத்தின் அழுத்தம் மழை நீர், நீரின் அழுத்தம் நிலம், நிலத்தின் அன்பே உணவு, உணவின் ஆற்றலே உடல், உடலின் இயக்கமே உயிர், உயிரின் உணர்வே இறையம்சம், இறையம்சம் இரண்டர கலந்ததுதான் வாழ்க்கை. மனிதனோட எல்லா நோய்க்கும் இங்க மருந்துண்டுமா. மூட்டு வலிக்கு கரியபோளம், உடல் வலுப்பெற கள்ளத்தி கொழுந்து, கொடிய நோய் தீர கோங்கிலவம் பட்டை, தோல் சார்ந்த பிரச்சனைக்கு கொடிக்கல்லி. இங்க இல்லாத மருந்தே இல்லம்மா. உன்னுடைய இருதய நோய்க்கு கூட இங்க மருந்து இருக்கு. சுக்கு, சந்தனம், செஞ்சந்தனம், ரோஜாப்பூ, இது போல சில பொருட்களோடு சில அரிய வகை மூலிகைகளை சேர்த்து நீ சாப்பிட்டு வந்தா இதய தசைகள் வலுவடையும், அடைப்பு நீங்கும், படபடப்புகள் குறையும். நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு தாம்மா. சித்த வைத்தியம் எவ்வளவு சுலபமானதுன்னு உனக்கு புரிய வைக்கத்தான் நான் இவ்வளவு சொன்னேன். என்ன குருஜி சொல்றீங்க? அவ்வளவுதானா? நான் சிங்கப்பூர்ல மருந்து வாங்கி சாப்பிட்டு கூட எனக்கு குணமாகல. அப்படியாமா? சிட்னிக்கு போய் ஆபரேஷன் பண்ணிக்க நினைச்சேன். என் நோய்க்கு என்ன சிகிச்சைன்னு அவங்களுக்கு கூட சரியா தெரியல. நீங்க எப்படி சிம்பிளா சுக்கு சந்தனம்னு என்னோட ஆபத்தான நோய்க்கு செலவில்லாத வைத்தியமா சொல்லிட்டு இருக்கீங்க. என்னால நம்பவே முடியல. அதானமா மனித இயல்பு. டாக்டர்கிட்ட போனா எக்கச்சக்கமா மருந்து எழுதி கொடுப்பாங்க, டெஸ்ட் பண்ணணும்பாங்க, ஸ்கேன் எடுக்கணும்பாங்க, வாயில நுழையாத வியாதி பேரெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்ற டாக்டர்கிட்ட தான் எல்லாரும் போறாங்க. உன் உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற டாக்டரை யார் தான் நம்புறாங்க? அதே மாதிரி தாம்மா மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறப்போ எனக்கு வரதட்சணை வேண்டாம், ஒண்ணுமே வேண்டான்னு சொல்ற மாப்பிள்ளைக்கு அவருக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா ஒண்ணு, மரணத்தை ஜெயிக்கக்கூடிய சக்தியும் யுக்தியும் நம்ம மூலிகையிலே இருக்குமா. ஜனங்க தான் புரிஞ்சுக்கிறது இல்ல. சரிதான் குருஜி. நான் ஆங்கில மருத்துவத்துக்கு போறதுக்கு பதிலா இங்க வந்திருக்கலாம். எப்பவோ குணமா இருப்பேன். நல்ல வேளை இப்பவாவது வந்தியே. அப்பா சேர்த்து வச்ச பணம் அதையெல்லாம் கொள்ளையடிக்கணும்னு திட்டம் போட்ட ஒரு கும்பல் கிட்ட இருந்து அதை காப்பாத்துறதுக்காக நான் எடுத்த முடிவுகள், அதையெல்லாம் காப்பாத்த நான் சில நல்ல விஷயங்களை இழந்திருக்கேன் குருஜி. என் சந்தோஷம், என் நிம்மதி, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை. நீ மட்டும் இல்லம்மா, எல்லாருமே அப்படித்தான். ஒருத்தர் ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறதுலயே குறியா இருக்காங்க. 40 வயசுக்குள்ளேயே இருதய நோய் வந்து சாகறாங்க. ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு நடைப்பணமா வாழறாங்க. ஆன்மா இது எதையுமே விரும்புறது இல்லம்மா. நம்ம உடம்புதாம்மா அத்தனைக்கும் ஆசைப்படுறது. ஆன்மாவுக்கு தேவை அமைதி தான். நான் தியானம் பண்ண போறேம்மா.
சொல்லுங்க தம்பி. நேத்து அந்த பொண்ணு குளத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்க பார்த்தா இல்லையா? ஆமா. அந்த குளத்துக்கு பக்கத்துல இந்த பேக் இருந்தது. இங்க வச்சிருங்க. குருவடி சரணம். திருவடி சரணம். வரேன் குருஜி. போயிட்டு வாப்பா. இந்த போட்டோல இருக்கிறவங்க இந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னா வந்திருக்கிற பொண்ணு குருஜி, எப்போ வந்தீங்க? நீங்க சொல்லிக் கொடுத்த ஆழ்நிலை தியானம் என் ஆழ் மனசுல இறங்கி என் உடம்ப லேசாக்குது. இதயத்துக்குள்ள இருந்த படபடப்பு வலியெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. உடம்பும் மனசும் நிறைஞ்சு போயிருக்கு. மெடிடேஷன் இஸ் த பெஸ்ட் மெடிசன். நீ இப்ப எடுத்துட்டு இருக்கிற சித்த வைத்திய மருந்துகளும் அபூர்வமான சில மூலிகைகளும் நான் சொல்லிக் கொடுத்த சில தியான பயிற்சிகளும் உன்னை ஒரு புது மனுஷியா உருவாக்கும் மகா. ரொம்ப நன்றி குருஜி. ஆமா, அது என்ன கையில? யார் நீ? இந்த படத்துல இருக்கிறது யாரு? இந்த போட்டோல இருக்கிறது பல்லவபுரத்து ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவங்க. எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. இந்த போட்டோ உங்ககிட்ட எப்படி வந்தது? அது எங்க அப்பா அம்மா. நான் உங்களோட ஒரே வாரிசு. என் பேரு மகாலட்சுமி. மகாலட்சுமியா? என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? காலம் ஒன்னு சரியான முகவரியில் தாமா கொண்டு வந்து சேர்த்திருக்கு. பல்லவபுரம் ஜமீனுக்கே நாங்க தான் பரம்பரையா வைத்தியம் பார்த்தோம். உங்க அப்பா அம்மாவுக்கு நான் தாமா கடைசியா வைத்தியம் பார்த்தேன். மன்னர் மானியத்தை கூட வேண்டான்னு சொன்னவர்மா உங்க தாத்தா. ஏழைங்களோட பணம் எனக்கு எதுக்குன்னு சொன்னவர்மா. அப்பேற்பட்ட பரம்பரையில வந்தவம்மா நீ. ஆனா உன் தாய் மாமா ராஜசேகர், அந்த கொடிய நாகம் இன்னும் உயிரோட தான் இருக்கா? ஆமா குருஜி, இருக்காரு. அவராலதான் எனக்கு பெரிய பிரச்சனை. உயிருக்கும் ஆபத்து வந்துச்சு. அவன் திருந்த மாட்டான். பாம்பு உயிரோடு இருக்கும்போது அந்த விஷம் மட்டும் எப்படிமா சாகும்? என் அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்த பிறகு என் சொத்துக்காக என்ன அவர் வளர்த்தாரு. என்னோட சொத்தை என்கிட்ட இருந்து எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு. உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன். உங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல சாகலம்மா. சொத்துக்காக உன் தாய் மாமா ராஜசேகர் தான் உங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணிட்டான். குருஜி, என்ன சொல்றீங்க? என் அம்மாவை கொன்னது அவங்களோட சொந்த அண்ணனா? தங்கமும் வெள்ளியும் இதயத்தை பேதலிக்க வைக்கும் போது அண்ணனாவது தங்கையாவது. இல்ல குருஜி, இருந்தாலும் சொத்துக்காக சொந்த தங்கைய. அவன் முதலியே என்னை சந்திச்சு
பணத்தாசை காட்டி என்னை மிரட்டினாம்மா. என்கிட்ட வந்து உனக்கு தான் பல அரிய வகை மூலிகைகள் தெரியுமே, ஏதாவது விஷ மூலிகையை கொடுத்து போஸ்ட்மார்ட்டத்தில் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என் தங்கையும் மாப்பிளையும் கொன்னுடு, உனக்கு நிறைய பணம் தரேன், சொத்துல பாதி தரேன் அப்படின்னு எனக்கு ஆசை காட்டினாம்மா. ஆனா எனக்கு இந்த பணத்தாசையெல்லாம் கிடையாது, நான் மசியலை. அதுக்கப்புறம்தான் உங்க அப்பா அம்மாவை தடயமே இல்லாம ஆக்சிடென்ட்ல கொன்னுட்டாம்மா. என்னால் அவனை மாற்றி விட முடியலம்மா. ஜமீன் வாரிசு இல்லாம போயிட்டா சொத்து அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்துருன்னு பயந்து உன்னை தத்தெடுத்து வளர்த்து அதை பெருசா விளம்பரமே பண்ணிட்டாமா.